ஸ்ரீராம் திருமண வயதை நெருங்கிய இளைஞன். அவனுக்கு பெண் பார்ப்பதற்காக பக்கத்தூருக்கு அவனும் அவனது பெற்றோரும் சென்றார்கள். பெண்ணை பார்த்ததும் பிடித்திருக்கிறதா என்பதை எப்படி உறுதி செய்து கொள்வது என்று குழப்பத்துடனே சென்று கொண்டிருந்தான். வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே மிகப்பெரிய கோலம் அவர்களை வரவேற்றது. வெல்கம் என்கிற வாக்கியத்தோடு அழகாய் அடுக்கி வைத்து தூசி கலற்று அலங்காரமாய் இருந்தது வீடு. பெண்ணை விட பெண் வீட்டின் அலங்காரம் மாப்பிள்ளை வீட்டாரை வெகுவாக கவர்ந்தது. நெறிப்படுத்தி நறுக்கிவிடப்பட்ட பூச்செடிகள், நளினமாய் அமைந்த ஜன்னல் ஸ்கிரீன், அழுக்கற்ற மீன் தொட்டி என வீட்டின் பெருமையை மறைமுகமாய் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. மணமகள் காஃபி எடுத்து வந்து அனைவருக்கும் கொடுத்தார். மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பார்வை பரிமாற்றங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. பொதுவாக இந்திய திருமணங்கள் யாவும் ஒரு கோப்பை காப்பி முடித்து கொடுப்பதற்குள் நிச்சயிக்கப்படுகின்றன என்பதற்கு இணங்க அனைவருக்கும் பெண் வீட்டையும் பெண்ணையும் பிடித்திருந்தது. ஸ்ரீராம் ஒருவனை தவிர. வீட்டிற்கு வந்ததும் தனக்கு அந்த பெண் வேண்டாம் என்றான் ஸ்ரீராம். அப்படி என்ன குறை கண்டாய் நீ என வசைப்பட ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் எல்லோரும் வீட்டை பற்றியே பார்த்தீர்கள், நான் என்னை பற்றியே பார்க்கிறேன். நான் எடுத்த பொருளை ஒருபோதும் ஒழுங்காய் அடுக்கி வைத்ததில்லை. கண்ட பொருட்களை கண்ட இடத்தில் வீசி விடுவேன். என்னால் இவ்வளவு சுத்தமாகவும் வீட்டை பராமரிக்கவும் தெரியாது. ஆதலால் தான் நான் பெண்ணுக்கு ஏற்ற மணமகன் அல்ல என்பதை முடிவு செய்து கொண்டேன். ஏதோ ஒரு புதிய காரணத்தை சொன்னான். காரணத்தை ஏற்க மறுத்த அம்மாவிடம் மட்டும் சொன்னான். கொடுக்கப்பட்ட காஃபி கப்பில் ப்ளீஸ் ரிஜெக்ட் மீ என பிரிண்ட் செய்யப்பட்டிருந்ததை யாரும் அறியாமல் குறிப்பால் உணர்த்தியிருந்ததாய் கூறி முடித்தான். வெல்கம் என்று தொடங்கிய பயணம் ப்ளீஸ் ரிஜெக்ட் மீ என்ற காஃபி கோப்பையோடு முடிந்து போனது.